அடிப்படையில் 1500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 15,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அரசு அலுவலர்களின் வழக்குகளை விசாரித்து நிர்வாகத்தில் மீண்டும் ஏற்படுத்தப்படும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து ஓய்வூதிய திட்டத்திலேயே செயல்படுத்திட வேண்டும் என பல்வேறு அரசு அலுவலர் சங்கங்கள் கோரி வருகின்றன. இது பற்றி ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த வல்லுநர் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தக்க முடிவு எடுக்கப்படும். எனவே இந்த அறிவிப்புகள் உத்வேகத்துடன் பணிபுரிய வழிவகுக்கும் என நான் நம்புகிறேன். அப்புறம் கவனம் செலுத்துறது நீங்க உண்டாக்கலாம்.